ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்னைக்கு தமிழ் என்ன பார்க்க போகிறோன்னா லெகசி லேண்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரீடிங் ஹால் கட்டலான்னு இருக்கோம். ஸோ நம்ம போனதுலேருந்து நம்ம ஏரியா மட்டும் கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் யார் கூட பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஃப்ட் போர்லாம் கட் பண்ண போகிறோம். ஸோ அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ப்ரீடிங் ஹால் தான் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு. ஸோ கைஸ் வெளில வந்து பார்த்தா சரியான மழை. சரி ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குன்னு பார்த்தா லெஃப்ட் ஆகிட்டாராம். அதுக்கு சார்ஜ் வேறு இல்லையா. ஸோ இது ப்ரோ நான் வந்துட்டு பிளான் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செம்ம மழை. ஸோ என்ன பண்ணு தெரியல, எங்கேயும் அழுதிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவரும் ஸ்பான் ஆகிட்டார். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டார். ஸ்பான் ஆன உடனே என்கிட்ட வந்து பிக்காக்ஸ் கேட்டார். நான் வந்து பிளான் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ப்ரோ, என்கிட்ட சார்ஜ் இல்லை, நான் பிளான் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லாமே செஞ்சு வைங்க, திருப்பி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் சொன்னார். சரி ஓகே ப்ரோ விட்டு அவர் பிக்காக்ஸ் வந்து தூக்கி போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேருந்து ஒரு 7 பிளாக் கீழே வரைக்கும் மைண்ட் பண்ணிவிட்டு அந்த 7 பிளாக் அப்புறம், அதாவது 7 பிளாக்லேருந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி உருவாக்குங்க, ஒரு சின்ன ரூம் மாதிரி உருவாக்குங்க. அதாவது நீங்கள் இந்தமாதிரி 7 பிளாக் ஃபுல்லாக நோண்டி போய் தேவையில்ல கைஸ். நான் சொல்கிறது புரியல நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பிளாக் ஃபுல்லாகவும் எல்லாத்தையும் நோண்டி போக சொல்லுது அவர். 7 பிளாக் டீப்பாக போயிட்டு அங்கேருந்து போயிட்டு நீங்கள் ரூம் போடுங்கன்னு சொன்னார். ஸோ ஓகே ப்ரோ நானும் பண்ணிடுறேன் ப்ரோ, நீ மேலே வந்து ப்ரோன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு ஒரு நேரத்தில் லெஃப்ட் ஆகிட்டாரு கைஸ். ஏன்னா வந்து சார்ஜ் இல்லை கைஸ். ஸோ அவர் லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ அவன் தான் கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ரூம் மட்டும் தான் உருவாக்க போகிறோம். ஸோ இதுவும் கைஸ் அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது பிக்காக்ஸ் வேறு கம்மியாக தான் இருக்குது, நம்ம நிறைய மைண்ட் பண்ண போகிறோமா. ஸோ நிறைய பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே எடுத்து வந்துடுவோம். ஸோ கைஸ் மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாகிட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா கையில் டார்ச் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்படியே மைண்ட் பண்ணிட்டா கண்ணும் தெரியாது, அதே டைமில் ஜாம்பி வேறு ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே தான் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு பிடிச்சி டார்ச் மட்டும் தந்துடுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டார்ச் தந்துட்டோம். ஸோ டார்ச் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பராங்கேஸ் டார்ச் ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ அவள் தான் டார்ச் வந்துட்டுமா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக இடத்த கிளியர் பண்ணுறேன். ஸோ அதை உங்களுக்கு ஸ்பீட் போட்டு காட்டுறேன். ஸோ அவள் தான் கைஸ், ஏன்னா அவங்க ஃபுல்லாக கட்டம் போயிடுச்சிடும். ஸோ அதனால தான் நான் ஸ்பீட் போட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எல்லா ஏரியாவும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இந்த சாண்டு மட்டும் இருக்குது. ஸோ இதுவும் கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சிடும் கைஸ். ஏரியா மேக் பண்ணியாச்சு. ஸோ அவள் தான் கைஸ் இருங்க, இந்த ஒன் மார்க் இன்னும் ஒன்று அவள் தான் கைஸ் ஒன்று உடச்சாச்சுன்னு கொஞ்சம் தெரியாமல் உடச்சிட்டேன். இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அவள் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ், சூப்பராக இருக்கா. இவ்வளோ இங்கே தான் கைஸ் கட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. இங்கே ஃபுல்லாக சைடெல்லாம் உடச்சிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டாக பிளாக் ப்ளேஸ் பண்ணுவோம் நல்லா இருக்கிற மாதிரி. இப்போ நல்லா இல்லையில, நம்ம அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபுல் சைடெலாம் உடச்சிட்டு மேலே கீழே எல்லாத்தையும் ரூஃபு கீழே டைல்ஸ் எல்லாமே சூப்பராக மாற்றுவோம்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கிராஃப்ட் வந்துட்டார் சார்ஜை போட்டு. ஸோ கைஸ் வந்தோடனே வந்து அடிய போகிறாரு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே போகணுமா, அவர் முன்னாடி வந்துட்டார் கைஸ். வந்துட்டு போட்டு கண்ணாடிலாம் அவராக போட்டுட்டு இருந்தார். ஸோ அவர் மேலே போகணுமா, மேலே போ அழுப்பாக இருக்குன்னு ப்ரோ என்னை அடி ப்ரோ என்னை அடிச்சு கொண்டு ப்ரோ நான் டேரெக்டாக மேலே போயிடுறேன் டேரெக்டாக அங்கே ஸ்பான் ஆகுவேன்னாரு. ஸோ அடி ப்ரோ சொல்லிட்டு அவர் என்ன அடிச்சு கொள்றாரு கைஸ். பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ், அடி அடி ப்ரோன்னு கையாலே என்ன அடிக்கிறாரு கைஸ். பார்த்தீங்கன்னா இவர் நான் வேறு ஓட்டு ப்ரோ அடிக்காத ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ, என் ஹார்ட் வேறு குறையுது அடிக்காத ப்ரோ நான் அடிக்கிறேன் ப்ரோன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி நடிச்சிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ இரு ப்ரோ நான் அடிக்கிறேன் இரு ப்ரோன்னா திருப்பி அவர் நடிச்சிட்டே கைஸ். அவர் என்ன அடி ப்ரோ சொல்லிட்டு என்ன அடிச்சிட்டே கைஸ். பார்த்தீங்கன்னா அவர் கையாலே பாருங்க கைஸ், 1.5 கைஸ் இருக்குது கையால் நிறைய ஆட்டு வச்சு கைஸ். இருக்கு ப்ரோன்னா அடிச்சு கொண்டாரு கைஸ். இங்கே பாருங்க அவரை கொலை சொல்லி என்ன கொண்டாரு கைஸ் அவரு. கைஸ் என்னை கொண்டு ஒன்று சொன்னாலே பாருங்க கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் என்ன சொன்னேன், என்ன ப்ரோ கொலை சொன்னேன், நீங்கள் ஏன் ப்ரோ செத்தீங்க அப்படி கேட்குறாரு கைஸ். அவரே கொண்டுட்டு அவரே தெரியாத மாதிரி சொல்கிறாரு கைஸ். என்ன ப்ரோ நான் கையால் தான் ப்ரோ அடித்தேன், நீ நான் செத்துட்டேன் இப்படிங்கிறாரு கைஸ். அப்புறம் வந்து ஏன் ப்ரோ தொடர்ந்து அடிக்கிறீங்க போட்டு, அப்போ அடிச்சதுக்கப்புறம் செத்துட்டே அப்புறம் கேட்டு என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ நியாயம் அப்படி கேட்டுட்டு சரி ப்ரோ நான் வந்து கொள்ளு ப்ரோன்னாரு. சரி வந்த உடனே போன உடனே ஒரு அடிதான் கைஸ், ஒரே 2 அடியாக அடிச்சிருப்பேன். அடித்த உடனே செத்துருப்பாரு. இருங்க காட்டுறேன் கைஸ். அவர் அடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு கைஸ். அவர் சாவு கொல்லு ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு கைஸ் ரொம்ப சண்டை போடுற மாதிரி 2 அடி அடிச்சு கொண்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ என்ன கொண்டுட்டேன்னு திருப்பி கேட்குற கைஸ். அவரே கொல்ல சொல்லிட்டு என்ன ப்ரோ என்ன கொண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சும்மா அடிச்சு கொள்றாரு கைஸ். இருங்க அதையும் காட்டுறேன். இந்த சும்மா அடிச்சு கொள்றாரு கைஸ். நானும் கடுப்பாயிட்டேன். நானே அடிக்கிறேன், அவர் வேறு பிசி விளாட்றாரு, நான் வந்து மொபைல் ஆடுறேன். அவர் டக்குன்னு அடிச்சு கொள்றாரு. என்னால் ரொட்டேட் பண்ணி அடிக்க முடியல. அவர் பிசி விளாட்றா ரொட்டேட் பண்ணுறாரு டக்குன்னு. என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது, ஃபோனில் விளாட்றேன்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியல. பட் டக்குன்னு அடிச்சு கொள்றாரு கைஸ். இருங்க அதெல்லாம் காட்டுறாங்க. சரியான ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் ரெக்கார்ட் ஆகலை கைஸ். ஆனால் அதுக்கப்புறம் நான் திருப்பி ரெக்கார்டிங் பார்த்தேன் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவர் நான் கொண்டாரு கைஸ். பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடக்குறது பார்த்தீங்களா, என்னை கொண்டார் அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போயிட்டு கத்திலாத்து வந்தேன் அடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா கத்திலாம் வச்சு அடிச்சேன் கைஸ். அவர் வந்து இதுதான் வச்சு ஆக்ஸ் வச்சுனாரு, சுற்றி அடிக்கிற கைஸ். பாருங்க பார்த்தீங்களா, நான் போகிறேன் உள்ளே போய்ட்டு அடிச்சு கொண்டாச்சு. அவள் தான் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டாக கொண்டுருவார். அதான் கைஸ் கொண்டாரு பார்த்தீங்களா. அவள் தான் இதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் அடிச்சு விளையாண்டுதான் கிடப்போம் ஜாலியாக. சும்மா இது ஃபன் தான் கைஸ், சீரியஸாக நாங்கள் விளையாடல, சீரியஸாக அடிச்சு விளையாடல, சும்மா ஒரு ஃபன் தான். ஃபன்னுக்கு நான் சொல்லியிருப்பேன். அவரே அடி சொல்லிட்டு அவரே ஏன் ப்ரோன்னு கேட்டார். சும்மா எல்லாம் ஃபன் தான், ஒன்றும் சீரியஸாலாம் அவங்க விளையாடல. ஸோ பாருங்கள் சும்மா நீங்களும் ஃபன்னாகவே பாருங்கள், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சண்டை கேஸ் போட்டுட்டு போனீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போரே அடிச்சிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவருக்கு போரே அடிக்கல, சும்மா அடிக்கவே வந்துட்டு இருந்தார். வேணாம் ப்ரோ முட்ரு ப்ரோ பாவம் ப்ரோன்னு சொன்னேன். அவர் விடவே இல்லை கேஸ், தோத்திட்டே வந்தார். ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ நான் ஊருட்டே ஓடிடுறேன் ப்ரோ என்னை விட்டுரு ப்ரோ, இதுக்கப்புறம் நான் விருப்பம் இல்லை நான் ஓடி போயிடுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன விடாமல் வந்துட்டே இருந்தார். ஸோ அப்புறம் வந்து ப்ரோ ஓடாத ப்ரோ வேணாம் நான் அடிக்கல வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம், நீ கண்டென்ட் ரெடி பண்ணணும் ஒன்றுமே பண்ணல வாங்க பண்ணலான்னாரு. இல்லை ப்ரோ நீ இப்போதான் கூப்பிடுவேன் திருப்பி அடிப்பேன் ப்ரோ என்ன, நான் வரல ப்ரோ நான் ஓடிடுவேன் ஊரை விட்டு அப்படி சொல்லிட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் பாரு ப்ரோ நான் உட்காந்து இருந்துக்கிறேன் பாரு ப்ரோ நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் வா ப்ரோன்னாரு. சரி ஓகே நான் வரேன் சொல்லிட்டு அப்புறம் வந்தேன் கைஸ். அப்புறம் திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் ஏரியா கிளியர் பண்ண வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம என்கிட்ட எல்லா லூட்டையும் அடிச்சு கொண்டாரா, எல்லா லூட்டும் கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் செஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து திருப்பி நம்ம ஏரியா கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே சைடெலாம் வால் போட்டு கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவரும் கிளியர் பண்ணிருந்தாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சைடெலாம் கண்ணாடி போட்டார் கைஸ். அவள் தான் முடிஞ்சிச்சு, கண்ணாடி போட்டு ஏரியா முடிஞ்சிட்டு ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம சைடு ஃபுல்லாக வால் மட்டும் போட்டால் முடிஞ்சிடும் வேலைன்னாரு. ஸோ அவள் தான். ஸோ ஓகே கைஸ் நான் ஃபுல்லாக நாங்கள் திருப்பி போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம வந்து கிராஃப்ட் போ கையில் செத்துட்டு வந்தோம், அடி வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தா இந்த ஸ்கெல்டன் நாய் வேறு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு கேஸ். என்னடா அவர் கையிலேயும் தப்பிச்சு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டு இருந்தேன். பார்த்தா இவர் இந்த நாய் வேறு என்ற அடிக்கிற கேஸ். இது சரிப்பட்டு வராது, இது அடிச்சு கொண்டா தூங்க முடியும் கேஸ். ஏன்னா தூங்க வர முடியாது, ஏன்னா இந்த அப்புறம் மாவு பெரிய பெட்டுன்னு வரும். அப்புறம் அதாவது பக்கத்தில் ஏதாவது மாவு இருந்தால் தூங்க முடியாது. மாப்னா அதான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி காம்பி ஸ்கெல்டன்லாம் அதாவது மாப் தான். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தூங்க முடியாது. ஸோ அதை கொண்டாதான் நம்ம தூங்க முடியும். ஸோ ஆனால் அது வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை கொண்டுட்டு திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஸ்கெல்டனை கொண்டுட்டு அதே டைம் ஃப்ளோரை போட்டோம். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரூஸ் வுட்டாலெலாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் மட்டும் நிறையாவே இருக்கா. ஸோ ஸ்ப்ரூஸ் வுட்டால் போட்டுட்டோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சில பல டெக்கரேஷன் வுட்டு, அதாவது சாரி வுட்டு கிடையாது, ஸ்டோன்னால் ப்ரோ போட சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் சரி நீ போடு ப்ரோ, நான் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்க, அவன் டார்ச் மட்டும் போட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ ஜாம்பி ஸ்கெல்டனாக வந்துட்டு போகுது. இருட்டாக எல்லா இடத்துலையும் வந்து அவன் தான் கேஸ் அவர் வேறு கிளியர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ப்ரோ சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ப்ரோ, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் உடச்சிட்டு. வேணாம் ப்ரோ நல்லா இருக்காரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் சைடு மட்டும்னாரு. சரி ஓகே ப்ரோ நானும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா உடச்சாலும் தண்ணி கேஸ், ஏன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி தான். இது மேலே ஃபுல்லாக ரிவர் ஒன்று இருக்குது. மேலே பார்த்துருப்பீங்க, அந்த ஃபிஷிங் ஏரியா நம்ம பண்ணியிருக்கோம் தெரியுமா, மேலே இதுக்கு மேலே ஒன்று ஏரியா இருந்துச்சு தெரியுங்களா, அது ஃபுல்லாக தண்ணி தானே. ஆனால் உடச்சா எங்கே உடச்சா தண்ணியாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரோ என்ன இப்போ தண்ணியாக ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இது நானே இப்போ அடைக்கிறேன்னாரு. ஸோ அவரை அடைச்சிட்டு நம்மளும் சைடில் உடச்சிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடெலாம் உடச்சாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இப்போ அந்த சொன்ன ஒரு ஒரு ஸ்டோன் போனோன்னே, அந்த ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரோட்னு ஒன்று இருக்கும், வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் தான் நம்ம போடலான்னு இருந்தார் சொன்னார் ப்ரோ. இது அப்படியே போடக்கூடாது, ஸ்டோன் கட்டுறால இது பாலிஸ்ட் டைரோட்டாக மாற்றணும். அதுமாதிரி மாற்றிக்கலாமே, நிறைய மாற்றிட்டேன் கேஸ். நான் வேறு பார்த்தா ஆர்வ கோளாறில் நிறையா மாற்றிட்டேன் கேஸ். நான் மறந்தே விட்டேன் கேஸ். ஒரு சைடெலாம் அவர் போடுறாரு, அதாவது அது பின்னாடிக்கு பார்த்தீங்களா, பின்னாடி சைடு அந்த சைடில் மட்டும் தான் போடுறாரு. அது நான் மட்டும் நினச்சிக்கிட்டேன் ஃபுல்லாக போட போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிறைய செஞ்சுட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைடு தான் போடுறாரு. அப்புறம் ப்ரோ நிறைய செஞ்சுட்டேன் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, வச்சுக்கோ, நம்ம வந்து ஃபியூச்சர் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அதை போட்டுக்கலாம், வச்சுக்கோ ப்ரோனாரு. சரி ஓகே ப்ரோ நானும் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அவள் தான் கேஸ் போட்டுருக்காரு பார்த்தீங்களா, ஒரு சைடாக போட்டுருக்காரு, மற்ற 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த வேறு கலருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் போட போகிறாரு. ஸோ அவள் தான் கேஸ் நான் திருப்பி ஃபுல்லாக போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம ரூஃப் ஃபுல்லாக கோபிள் ஸ்டோனால் போட்டு விடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளும் கோபிள் ஸ்டோன் போட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சும்மா ஒரு டைம் சும்மா ஒரு இன்ட்ரோமே கொடுத்துக்கிறேன், என்ன நான் போகணுன்னு அதுக்கு தான். ஸோ கைஸ் நான் ஃபுல்லாக போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கோபிள் ஸ்டோன் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேஸ், இதான் கேஸ் நம்மளோட ப்ரீடிங் ஏரியா. சூப்பராக இருக்கா கேஸ். நாங்கள் ப்ரீடிங் ஏரியா கட்டுறோம்னு பார்த்தா நாங்கள் அண்டர் கிரவுண்ட் பேஸும் கட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு கேஸ். நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம், என்ன ப்ரோ நம்ம ப்ரீடிங் ஏரியா கட்டுறோம்னு பார்த்தா நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் ப்ரோ எனக்கும் அதே நம்ம தோணுதுன்னு சொன்னார் அவரும். ஸோ ஓகே கேஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வில்லேஜை மட்டும் பிடிச்சி போடணும். ஸோ கேஸ் இதுக்கப்புறம் நான் அந்த வில்லேஜை பிடிச்சி நான் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். தான் இதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகும். இதுக்கப்புறம் டேரெக்டாக வில்லேஜை மட்டும் நான் பிடிச்சி இங்கே டேரெக்டாக இங்கே போட்டுறேன், ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ அவள் தான் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வில்லேஜை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வில்லேஜ் எங்கே கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போன பாட்டில் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே என்ன கொண்டு வந்தேன். ஸோ பக்கம் தான் கேஸ், பக்கத்து தான் இருந்துச்சா, டக்கு பிடிச்சி வந்தேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜை இங்கே கொண்டு வரதுக்குள்ளே ஐயோ உசுறு போயிட்டு கேஸ். இந்த வில்லேஜை பிடிச்சி வரும்போது என்ன நினச்சேன்னா அப்படி தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டணும் கேஸ். அதாவது இந்த எபிசோடில் வராது கேஸ், இந்த நான் போகிற வீடியோ இது தனியாக ஒரு ஃபன்னி மோட் மாதிரி நான் தனியாக போடுறேன். ஸோ அதில் பாருங்க கேஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அதாவது நான் ஒரு வேறு பிளான் வச்சுருந்தேன், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே உசுறு போயிட்டு கேஸ். பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜை பிடிச்சி வந்துட்டுமா. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அவள் தான் கேஸ்
சிங்கிற வீடியோ என்னடா திருப்பி ஃபஸ்ட் கிளிப்பே போடுறேன்னு கேட்டிங்கன்னா கேஷ் அந்த ப்ரீடிங் ஹாலில் கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நாங்கள் ஒரு ஆள் ஒன்று கட்டியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு காட்ட முடியாது. நான் எப்போயும் ஒரு 5 இல்லை 6ல் காட்டுறேன். ஸோ அவள் தான் சிங்கிற வீடியோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சுங்க. ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பாய் கைஸ்.